சென்னை பெசன்ட் நகரில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 52வது ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எவ்வளவு பேர் இந்த நிகழ்விற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 52ஆம் ஆண்டு திருவிழாவானது இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கின்றது. இதன் காரணமாக திருத்தலத்தின் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக காலை முதலே பக்தர்கள் திருத்தலத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருத்தலம் சார்பில் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அதே போன்று பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி உள்ளே வருவதற்கு காரணமாக அவர்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பாரிகார்டுகளானது அமைக்கப்பட்டு மக்கள் வரிசையாக உள்ளே வந்து பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாகவும் அவர்களுக்கு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். அதே போன்று காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பக்தர்களிடையே நாம் கேட்கலாம், நீங்க எங்கிருந்து வரீங்க? கோவில் திருத்தலம் சார்பில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் மேம், நான் அண்ணா நகர்ல இருந்து வரோம். நாங்கள் இது முதல் வருஷம் காலையில் நாங்கள் நடைப்பயணமாக வந்திருக்கிறோம். வேளாங்கண்ணிக்கு போக முடியாதனால இங்கே வந்திருக்கிறோம். அதே அன்னையை வேண்டதுக்காக இங்கே இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் கொடியேற்றோம். அதுக்காக வேண்டிட்டு மக்கள் வர்றது போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல முறையில் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இன்று கொடியேற்றம், நீங்க எத்தனாவது வருடமா வரீங்க? இங்க ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது? கொடியேற்றும் போது எந்த மாதிரி சிறப்புகள் இருக்கு? நான் 2வது வருஷமா நான் வரேன். நாங்கள் வெடிகாலம் 3 மணிலேருந்து இப்போதான் நாங்கள் ரீச் ஆகணும். நாங்கள் நல்லா ஜனலாம் நல்லா கூட்டமாக இருக்காங்க. அன்னையின் திருவுருவம் பொதித்த 12 அடி நீளமுள்ள கொடியானது, திருக்கொடியானது இன்று மாலை ஏற்றப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய 75 அடி உயரம் கொண்ட கம்பத்தில் இன்று மாலை ஏற்றப்பட இருக்கின்றது. தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு இந்த அன்னை வேளாங்கண்ணி திருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. அதே போன்று வேளாங்கண்ணியிலும் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் இன்று மாலை மிக விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. இதற்காக திருத்தலம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. திருத்தலத்தினுடைய வெளியேயும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றார்கள். உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிக்கும் பணியும் நடைபெற இருக்கின்றது. அதே போன்று வரக்கூடிய பக்தர்கள் எந்த ஒரு சிரமமும் இன்றி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் திருத்தலம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விரிவான தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி லிபிகா.